Hi students, welcome to KC Botany 11th Zoology. அதாவது பியூர் சயின்ஸ் Zoology ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு லாஸ்ட் மினிட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை பார்க்காம எக்ஸாம்ஸ்க்கு வந்து போகாதீங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸு இந்த இயரில் நடந்த பயோசுவாலஜி கொஸ்டின். ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஈவன் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸு இந்த மாதிரி நடக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 மார்க்ஸுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ காலாண்டு அரையாண்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா வரும். ஈவன் பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டனி அண்டு பயோ பாட்டனி இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. அதிலுமே இந்த அளவுக்கு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருந்துச்சு சரிங்களா. அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்துங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து சுவாலஜிக்கு வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இந்த கொஷினை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. இதில் நான் 1 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ 1 மார்க் இந்த ஃபஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பினோ ஹீமோக்ளோபின் 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக் தான். இதுலேருந்து 1 or 2 1 மார்க்ஸ் கூட நமக்கு வந்து வரலாம். இது செகண்ட் கொஷின்ஸ்க்கு வந்து பிளாஸ்மா சவ்வு நியூரி லெம்மா. அதுக்கடுத்து தேர்ட் கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இரத்த நுண்ணாளங்களின் மொத்த பரப்பு நுண்தமனிகள் மொத்த பரப்பை விட பெரியது. அதுக்கடுத்து ஃபோர்த்து கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு தூண்டல் கடத்தலாக ஆற்றல் வெளிப்பாடு அதிகரித்தல். அதுக்கடுத்து ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா அலங்கார வகை சில்கி இது வந்து ஆன்சர்ஸு. அதுக்கடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏரியோலார் திஸ் வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. படமும் வரைஞ்சி பார்த்துங்க. அதுக்கடுத்து 7th கொஸ்டின்ஸ்க்கு வந்து சிறுநீரக நூல்குழல் பார்த்தீங்கன்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் சரிங்களா, அது வந்து பார்த்துங்க. 8th கொஸ்டின்ஸு இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நுமாட்டிக் எலும்பு இது வந்து படிச்சு வச்சுங்க. அதே மாதிரி அந்த சிற்றில கோட்பாட்டில் சார்லஸ் டார்வினோட பங்கு, எலும்பு மீன்களோட ஏதேனும் 2 பண்பு இதெல்லாமே படித்து வச்சுங்க. அதே போல் மண்புழுக்கள் எவ்வாறு சுவாசிக்கின்றன, உயிர்ப்பு திறன், மீண்டும் உறிஞ்சப்படுதல், நெஃப்ரானின் எப்பகுதியில் அதிகமாக நடைபெறுகிறது, ஸ்டீராய்டு ஹார்மோனோட ஏதேனும் 4 பெயர். அதுக்கடுத்து மீன்களில் காணப்படும் காற்றுப்பை பனி, தாவர உண்ணிகளில் குடல் பிதுக்கு பகுதியும் குடல்வால் பகுதியும் மிக பெரியதாக இருக்கும் ஏன். அதுக்கடுத்து பற்றோரில் பொருளாதார முக்கியத்துவம், அட்ரினல் ஹார்மோனோட பணிகள், திரவமூட்டோட வகைகள் இதெல்லாமே நல்லா படிச்சுங்க. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா தவளையோட செரிமான மண்டலம், கண்டிப்பாக தவளையை வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. சிதைவடைந்த இரத்த குழாயில் நடைபெறும் இரத்த உறைதல். அதுக்கடுத்து கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடுகள் சரிங்களா, மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா, மீன்களோட ஒளிவூட்ட உணவூட்ட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் படிச்சிங்க. ஃபஸ்ட்டு தவளையை பற்றி சரிங்களா, ஃப்ராகை பற்றி படிக்காமல் போகாதீங்க. அதனால் ஃப்ராகை பற்றி என்னென்ன படிக்க முடியும் படிச்சுங்க. எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலம், அதுக்கடுத்து இனப்பெருக்க மண்டலம் சரிங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவாசித்தல் லெசனில் சுவாசித்தல் நடைபெறும் விதம், உட்சுவாசம் வெளிச்சுவாசம் இதை வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து 12வது லெசன் 12 இருக்கக்கூடிய லெசனில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் ஆல் கொஷின்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக என்ன உண்டு அப்படின்னா ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் வந்து உண்டு. அதுக்கடுத்து 13ல் பொருளாதார முக்கியத்துவம், என்னென்ன பொருளாதார முக்கியத்துவம் படிக்க முடியுமோ அது படிச்சுங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மீனோட பொருளாதார முக்கியத்துவம் மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ இங்கே பட்டோட பொருளாதார முக்கியத்துவம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இருக்கக்கூடிய பொருளாதார முக்கியத்துவம் எல்லாமே என்ன பண்ணீங்க நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து 8வது லெசன் வந்தீங்க அப்படின்னா கிட்னி இருக்குது சரிங்களா, டிஎஸ் ஆஃப் கிட்னி, எல்எஸ் ஆஃப் கிட்னி. அதனால் கிட்னி பற்றி கண்டிப்பாக என்ன உண்டு ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து 6வது லெசன் வந்தீங்கன்னா சுவாசித்தல் அது வந்து சொல்லியாச்சு. அதுக்கடுத்து 5வது லெசன். ஸோ 5வது லெசன்லேருந்து செரித்தல், கண்டிப்பாக செரித்தலை பற்றி ஒரு 5 மார்க்ஸ் வந்து உண்டு. 3 வகையான செரித்தல் இருக்குது. சிறுகுடலில் செரித்தல், இறப்பியல், உணவு செரித்தல் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 3 வகையான செரித்தலும் வந்து என்ன பண்ணுறீங்க படிச்சுருங்க. அதுக்கடுத்து 2வது லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு தொகுதியோட பண்புகள் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க சரிங்களா. இந்த பண்புகளை நல்லா என்ன பண்ணி வச்சிங்க படித்து வச்சுங்க. இது எல்லாமே 5 மார்க்ஸ். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன உண்டு அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸு கண்டிப்பாக உண்டு. ஸோ அதுக்கடுத்து 9வது லெசன்லேருந்து உடற்பயிற்சி, அதுக்கடுத்து எலும்புகளை பற்றி என்ன பண்ணுறாங்க ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. எலும்புகள் இல்லாமல் ஒரு உங்களுக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா கொஷின்ஸ் இருக்காது. அதுக்கடுத்து 11வது லெசனில் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸு சரிங்களா, ஹார்மோனை வச்சு ஒரு கொஷின் வந்து என்ன உண்டு அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 5 மார்க்கும் இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ண வரும். இதில் ஈஸியஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த 5 மார்க்ஸாவது பார்த்துங்க. 12வது லெசனில் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அட்டன் பண்ணிடலாம். 13வது லெசன் படிச்சிங்கன்னா அதுலேயும் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம்
அட்டன் பண்ணிடலாம். அதே போல் 6வது லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் படிச்சிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே போல் 5வது லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் படிச்சிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ வாழ்க்கை சுழற்சி ஒன்று கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மண்புழு அதை பற்றி படிச்சிங்க. அப்படி இல்லைன்னா பேம்பாக்ஸ் மோரி சரிங்களா, பட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அதோட வாழ்க்கை சுழற்சி என்ன பண்ணுறேங்க நல்லா படித்து வச்சிங்க சரிங்களா. ஏன்னா இது எல்லாமே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க. இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த டாபிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு. அதே போல் நரம்பு பற்றி படிச்சிருங்க. மூளை, கண் சரிங்களா, இதை பற்றி கொஷின்ஸ் வந்து படித்து வச்சுங்க. ஏன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. நரம்பு பற்றி படிக்கல, நரம்பு மண்டலம் படிக்கலாம், அதை வந்து படிச்சுங்க. நியூரோனல் ஸ்ட்ரக்சரு, அதுக்கடுத்து மூளையை பற்றி, அதுக்கடுத்து கண்ணை பற்றி, அதுக்கடுத்து இதயத்தை பற்றி சரிங்களா. அதுக்கடுத்து நுரையீரல் தான் நம்ம வந்து சுவாசித்தல் வந்துடும். இந்த டாபிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு உண்டு. ஈவன் 3 மார்க்ஸ் கேட்கலாம், 5 மார்க்ஸில் என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதே போல் சிறுநீரகம் சரிங்களா, சிறுநீரகத்தை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு. அதனால் அது எல்லாமே பார்த்துங்க. 6th லெசனில் கிரியேட்டிவ் கொஷின்ஸாக கேட்கலாம், 8th லெசனில் கிரியேட்டிவ் கொஷின்ஸாக கேட்கலாம். அதை நோட் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஆல்.